அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த ஜாதகத்தில லக்னாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும். வலிமைனா, அந்த லக்னாதிபதி ஆட்சியா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், மூல திரிகோண வீட்ல இருக்கலாம், நட்பு வீட்ல இருக்கலாம், 6, 8, 12ல மறையக்கூடாது, நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, பாதகத்தில இருக்கக்கூடாது, பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கக்கூடாது. இந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த லக்னாதிபதி வலுவா இருக்காருன்னு அர்த்தம். சரி, இந்த லக்னாதிபதி வலுவா இருந்தா என்ன பண்றது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில எந்த சிறப்புகள் இருக்கோ இல்லையோ, எந்த அமைப்புகள் இருக்கோ இல்லையோ, உங்க லக்னாதிபதி உங்க ஜாதகத்தில வலிமையா இருந்துட்டாருன்னா, அந்த ஒரு விஷயமே உங்கள கண்டிப்பா எந்த லெவல்ல இருந்தாலும் நிச்சயம் மேல கொண்டு போயிரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா, ஒரு ஜாதகத்தில லக்னாதிபதி தான் எல்லாத்தையுமே அனுபவிக்கிறது. அப்போ லக்னாதிபதி மட்டும் ஒரு ஜாதகத்தில் குறைஞ்சது வலுவா இருந்துட்டாருன்னா, அந்த ஜாதகம் நிச்சயமா ஜெயிக்கும். மிகப்பெரிய லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.